நான் அருட்சகோதரராக இருந்த பொழுது என்னை ஒரு பங்கிற்கு அனுப்பியிருந்தார்கள் அனுபவத்திற்காக. ஒரு இளம் வாலிபன் என்னிடத்திலே வந்து, பிரதர், எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டது. நான் கேட்டேன், உங்களுடைய வயது எத்தனை? எனக்கு இப்போ தான் 22 ஆகுது பிரதர். சந்தோஷம். 22 வயதில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வெறுத்து போகிறதுக்கான காரணங்கள் என்ன? முடிந்தால் சொல்ல முடியுமா? இல்லை பிரதர், வீட்டில் யாருமே என்னோட பேசுகிறாங்க இல்லை. அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க, நான் வேலைக்கு போகிறேன், அந்திக்கு தான் வீட்டை வாரேன். என்னுடைய சகோதரிகள் கூட அவங்க ஃபோனில் பிஸியாக இருக்கிறாங்க. நண்பர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள். ஆஃபீஸுக்கு போனால் என்னுடைய பலவீனத்தை, அவர் என்ன பலவீனம் என்று சொல்ல இல்லை, அவருடைய பலவீனத்தை இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறார்கள், அவரை கிண்டல் செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். எனக்கு யாரோடையுமே பேச விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது. பிரியமானவர்களே, அந்த வாலிபரோடு நான் தொடர்ந்து பேசின பொழுது எனக்கு எதுவிதமான பதிலும் அவருக்கு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் உணர்கின்ற அந்த உணர்ச்சிக்கு நான் பொறுப்பு அல்ல. அந்த சூழல், அவருடைய குடும்ப சூழல், அவருடைய அலுவலக சூழல், அவர் வாழ்கின்ற சூழல், இந்த சூழல், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அந்த வாலிபனுடைய உள் மனதை, இன்னர் செல்ஃப், அவருடைய இன்டர்னல் டிஸ்பொசிஷன், அவருடைய உள்ளார்ந்த மனதை அதிகமாக காயப்படுத்தி விட்டது. அதை ஒட்ட வைப்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. ஏனென்றால் அந்த உள் மனதை உடைத்தவர்கள் பல பேர். குடும்பம், சொந்தம், உறவுகள், ஆஃபீஸில் வேலை செய்கிறார்கள், நண்பர்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய வாழ்விலே பல பிரச்சனைகளோடு தான் பயணிக்கின்றோம். எப்படி இன்பத்தோடு நாங்கள் வாழ்கிறோமோ அதுபோல துன்பம், பிரச்சனை நம்முடைய வாழ்விலே இருக்கின்றது. அது வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம். துன்பம் இல்லாத வாழ்வு, யாரா சரி எனக்கு துன்பமே இல்லை ஃபாதர், எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் இலங்கையில், நான் துன்பத்தை அனுபவித்ததே இல்லைன்னு யாரா சரி இருந்தால் கையை வைத்துங்க பார்ப்பேன். நான் பிரச்சனையை எனக்கு பிரச்சனையே ஏற்பட்டதில்லை, மனக்கவலை ஏற்பட்டதே இல்லை. பிரியமானவர்களே, நாங்கள் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையினுடைய பயண பாதையிலே இன்பத்தை அனுபவிப்பது போல் பிரச்சனைகள், மனக்கவலை, மனவேதனை, கடன் கஷ்டம், உறவுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற பிரிவு, முறிவு, இவற்றோடு தான் பயணிக்கின்றோம். இந்த சூழலிலே ஏற்படுகின்ற விடயங்கள் என்னையும் உங்களையும், நம்முடைய உள் மனதை, எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கின்ற நம்முடைய உள் மனதை பாதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆட்டம் காட்ட ஆரம்பிக்கும். அதுதான் கிரைசிஸ். அதுதான் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற பிரச்சனை. நம்முடைய உள் மனம், இன்டர்னல் டிஸ்பொசிஷன், அந்த உள் மனதை நாங்கள் ஆரோக்கியமாக பாதுகாக்கின்ற பொழுது நம்மை சுற்றி எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்முடைய வாழ்வு ஆட்டம் காட்டாது. நாங்கள் தளர்ந்து போய்விட மாட்டோம். இன்றைய இறை வார்த்தையானது சொல்கிறது, இவரே என் மைந்தர், நான் தெரிந்து கொண்டவர், இவருக்கு செவிசாயுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற பொழுது, துன்பத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கி போய் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் யாருக்கு செவி சாய்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய உள்மனம் ஆட்டம் காண்கிற பொழுது, நாங்கள் தடுமாறுகிற பொழுது, நாங்கள் கிரைசிஸுக்குள்ள போகின்ற பொழுது நாங்கள் யாருக்கு செவி சாய்க்கிறோம் என்பதுதான்
நம்முடைய வாழ்வினுடைய ஃபவுண்டேஷன், அத்திவாரம். ஏனென்றால் நம்முடைய இன்டர்னல் டிஸ்பொசிஷன், நம்முடைய உள் மனமானது இறைவனோடு உறவாடாவிட்டால் நாங்கள் போகின்ற பாதை, எங்கே போகின்றோம் என்று, எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று நமக்கு தெரியாமல் போய்விடும். இப்போ இறைவனோடு உறவாடுவதற்கு அவருக்கு செவிசாய்க்க வேண்டும். எப்படி அவருக்கு செவிசாய்ப்பது? இது இறைவனுடைய குரல். இதைதான் கடவுள் என்னிடத்திலே சொல்ல செய்கிறார், என்னை செய்ய சொல்கிறார் என்று நமக்கு எப்படி தெரியும்? எப்படி நாங்கள் கடவுளுடைய குரலை கண்டுகொள்வது? பிரியமானவர்களே, கடவுளுடைய குரலை அறிந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முதலாவதாக நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? நான் இங்கு இலங்கையிலே பிறந்தேன், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வாழ்ந்தேன், இங்கே படித்தேன், இங்கே வேலை செய்கிறேன். இவைதானா நான்? நான் யார்? நான் யார் என்பதை எவர்கள் முழுமையாக அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கடவுளை அறிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் நானும் நீங்களும் கடவுளினுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு தெரியும் நான் யார் என்பது? என்னை முழுமையாக, என்னை இல்லை, உங்களை நீங்கள் முழுமையாக எப்பொழுது அறிந்து கொள்கிறீர்களோ நீங்கள் கடவுளோடு உறவாட முடியும். ஏனென்றால் நீங்கள் கடவுளை அறிந்து கொள்கிறீர்கள். ஆனால் இறைவாக்கினர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களால் ஒரு பொழுதுமே நான் யார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை பற்றி நாங்கள் புதிய விடயங்களை அறிந்து கொள்கிறோம். சின்ன ஆக்களாக இருக்கும் பொழுது நாங்கள் சின்னாக்கள் போல தான் இருப்போம். வளர்ந்த பிறகு நம்முடைய எண்ணங்கள், மனநிலைகள் மாறுபடுகின்றது. நமக்கு ஏற்படுகின்ற சூழல் அனுபவத்தினூடாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விடயங்கள் நாங்கள் அனுபவிக்கிறோம். அவற்றினூடாக நம்மை நான் யார் என்பதை ஒவ்வொரு நாளும், நம்முடைய இறப்பு மட்டும் நான் யார் என்பதை நாங்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதுதான் மனித வாழ்வினுடைய பயணம். இந்த பயணத்திலே நான் யார் என்கின்ற இந்த தேடலுடைய பயணத்திலே நாங்கள் இறைவனுடைய குரலை கேட்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அவரது குரலை கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு பிரியமான உறவுகளே, நாங்கள் தனிப்பட்ட செபம் சொல்ல வேண்டும், குடும்ப செபம் வேண்டும். நாங்கள் தனிமையாக இறைவனோடு செபிக்க வேண்டும். இந்த தப காலத்திலே இறைவனுடைய குரலை கேட்பதற்கு, ஏனென்றால் நம்மை சுற்றி பல விடயங்கள் ஏற்படுகின்றது. நாங்கள் விரும்ப நிறைய பிரச்சனைகள் நமக்கு சுற்றி நடைபெறுகின்றது. அந்த பிரச்சனைகளினால் நாங்கள் கடவுளுடைய குரலை கேட்பது கடினம். எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் நமக்கு தெரியாது, இது கடவுளுடைய குரலா, இது யார்கிட்ட குரல், நமக்கு கஷ்டம். அப்ப தெளிவாக இறைவனுடைய குரலை கேட்பதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு உண்மையான உறவு தேவை, உண்மையான உறவு தேவை, அன்பான உறவு தேவை. அந்த உறவு ஏற்படுகிற பொழுது அந்த உறவு செபத்தினூடாக தான் ஏற்படும். இந்த தப காலத்திலே இறைவனது குரலை கேட்பதற்கு, நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய இந்த தபக்கால பயணத்திலே அவரோடு உறவாடுவோம். முடிந்த அளவிற்கு நாங்கள் நம்முடைய செப வாழ்வை இன்னும் இன்னும் நாங்கள் அதிகரிப்போம். இந்த தப காலத்திலே நாங்கள் எடுக்கின்ற ஒரு சவாலாக, என்னால் முடிந்த அளவிற்கு நான் தனிப்பட்ட ரீதியிலே காலம் எழுமுனவுடனே இல்லாட்டி இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னால் நான் கடவுளோடு பேச போகிறேன். எனது பிள்ளைகளை கூப்பிட்டு நான் குடும்பமாக ஒரு 10 நிமிடம் செபிக்க போகிறேன் என்று நாங்கள் இந்த தப காலத்திலே நம்முடைய குடும்ப தனிப்பட்ட உறவுகளை இறைவனது குரலை கேட்பதற்கு புதுப்பிப்போம். அந்த வரத்தை இந்த திருப்பலியிலே நாங்கள் இறந்து கேட்டு மன்றாடி செபிப்போம். ஆமேன்.